இன்னைக்கு நம்ம கில்லி சரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் கொடுக்க மாட்டா அது குட்டிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அது இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்கணும். அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் வந்து அவருக்கு ஆதரவா இருக்கிற கருத்துக்கள் பத்தி பார்ப்போம். தனி மனித விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அரசியல்ல. பஸ் ஹலோ, தனி மனித விமர்சனம் வைக்காம நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய குற்றம்? உங்க மேல இருக்குது குற்றச்சாட்டு, அதை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. தனி மனித விமர்சனம் பண்றாங்கன்னா தனி மனித விமர்சனம் பண்ணாம எப்படி இருப்பாங்க? இதுல வந்து திமுக வந்து அரசியல் பண்ண பாக்குது, எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ண பாக்குதுன்னு சொல்றாங்க. அரசியல் பண்ணாத வேற என்ன பண்ணுவாங்க? அரசியல் பண்ணாலும் உங்களை பத்தி பேசுறதுல அரசியல்னா அப்புறம் உங்களை பத்தி பேசவே கூடாதுன்றீங்களா ஜனநாயகத்துல? கில்லி சரத்துக்கு எதிர்ப்பான பல கருத்துக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. மாத்திரைய ஒரு செல்போனு, ஒரு மாத்திரை, ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு நொறுக்க முடியுமா? ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அவர் மாத்திரை தான் நொறுக்கினார், நாங்களும் நம்பிட்டோம், நீங்களும் நம்பிடுங்க. மாத்திரையை நொறுக்கிறது பேரு எதுக்கு தக் லைஃப் மூவ்மெண்ட் எதுக்கு போட்டு பதிவேற்றம் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில, உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எதுக்கு தக் லைஃப் மூவ்மெண்ட் போட்டீங்க? அப்ப அது சந்தேகம் வருமா வராம? அது வந்துட்டு எவ்வளவு வருஷம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாரு. ஆனா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணது அவர் 48 வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்காரு. அடுத்து மறுப்பு வீடியோல தெரிவிச்சிருக்காரு பாருங்க, அவர் பாப்பா வச்சு அந்த ஸ்டேடியம்ல இருக்கிற வீடியோல அந்த பாப்பாவையும் காணோம், அவங்க மனைவியும் காணோம். அதுக்கு பதில் வேற யாரோ ஒரு பெண் அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? இந்த மாதிரி சூழ்நிலை தான் திமுக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு எல்லா மாவட்ட கலைஞர்களும் திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கில்லி சரத்தை வந்து அமைச்சரவையில இருந்து நீக்கணும், முழுமையான விசாரணை நடைபெறணும், மக்களுக்கு உண்மை தெரிவிக்கணும். அவர் போதைப் பொருள் எடுத்திருக்காருன்றது விசாரணையில ஆய்வுல அவர் எடுத்ததா மருத்துவ பரிசோதனை பண்ணணும். அவர் வந்து எடுத்திருந்தாருன்னா உடனடியா கைது பண்ணணும்ன்றது திமுக சார்பா, மாணவரணி சார்பா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்திருக்கு. வாய் திறங்கன்னு சொன்னல, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்போ உங்க அமைச்சரவையில் இருக்கிற சரத்தோட பிரச்சனைக்கு வாய் தரங்க.